முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 68வது பிறந்த நாளை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் 77 ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 68வது பிறந்த நாளை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள், சிறப்பு பூஜைகள், விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் 77 ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த மணமக்களுக்கு இலவசமாக திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. அமைச்சர் திரு பழனியப்பன் தலைமையில் நடைபெற்ற இத்திருமணத்தின் போது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் வாழ்த்து மடலை அமைச்சர் வாசித்தார். திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். ஒரு சமூகத்தின் தொடக்கம் திருமணம் வழியாக அமைகிற குடும்பம் தான். நல்ல குடும்பம் நல்ல சமூகத்திற்கு வழிகோடுகிறது. இந்த நடைபெறும் திருமண விழாவில் கணவன் மனைவியாக வாழத் தொடங்குகின்ற எனது அருமை உடன்பிறப்புகள் வாழ்வின் அனைத்து நலங்களையும் பலன்களையும் பெற்று நீடூழி வாழ என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தமிழகத்தில் சட்டமன்ற பொதுத் தேர்தலை அனைவரும் எதிர்நோக்கி இருக்கும் தருணத்தில் இந்த திருமண விழா நடைபெறுகிறது. இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும் நீங்கள் அனைவரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழக மக்களுக்கு ஆற்றி வரும் அரும் பணிகளை பலருக்கும் எடுத்துச் சொல்லி கழகத்தின் வெற்றிக்கு உங்களது பங்களிப்பினை வழங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஜோடியின் திருமணத்தை நடத்தி முடிப்பதற்கே மிகுந்த சிரத்தை மேற்கொள்கிற வேண்டியுள்ள நிலையில் இன்றைக்கு 77 ஜோடிகளின் திருமணங்களை நடத்துவதற்கு தாங்கள் எவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்டிருப்பீர்கள் என்பதை என்னால் உணர முடிகிறது. சீரும் சிறப்புமாக இந்த திருமண விழாவை நடத்தி முடிக்க தாங்கள் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளுக்கும் எனது பாராட்டுக்கள். மணமக்கள் வாழ்க பல்லாண்டு. இங்கனம் தங்கள் அன்புள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயத்தின் புரட்சி தலைவி நம்முடைய தமிழக மக்கள் அனைவராலும் அம்மா என்று அன்போடு அழைக்கப்படுகிற நம்முடைய இதயத்தின் புரட்சி தலைவி அம்மா. மேலும் திருமண ஜோடிகளுக்கு 68 வகையான சீர்வரிசைகளும் வழங்கப்பட்டன. முதலமைச்சரின் நல்லாசியுடன் நடைபெற்ற இந்த திருமணத்திற்கு தேவையான அனைத்து சீர்வரிசைகளும் வழங்கிய முதலமைச்சருக்கு திருமணத்தில் பங்கேற்றவர்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். மாண்புமிகு அம்மா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 77 ஜோடிகளுக்கு இலவச திருமணம் பண்ணி வச்சாங்க. இதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெற்றவங்க இருந்து எங்களுக்கு நடத்தி வச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு சிறப்பாக இருந்திருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. இதனால நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். என்ன மாதிரி ஏழை பொண்ணுங்களுக்கு அம்மாவுக்கு கொடுத்துருக்க நலத்திட்டம் ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். இப்படி அம்மாவோட இந்த உதவியை நாங்கள் எங்களோட வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டோம். எங்கள் உயிர் மூச்சு உள்ள வரைக்கும் இந்த உதவியை நாங்கள் மறக்காம அம்மாவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். இதுக்காக நான் அம்மாவுக்கு கொடான நன்றிகளை தெரிவிச்சேன். இந்த திருமண விழா நிகழ்ச்சியில் அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி மாநில செயலாளர் திரு கமலக்கண்ணன், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அசோக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.